ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கையில் உள்ள 512 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமைக்கு, அதாவது பென்ஷனுக்கு எதிர்வரும் 17ஆம் தேதியன்று ஸ்ரீலங்காவில் நிறைவேற்றப்படும் புதிய சட்டத்தின் ஊடாக சட்ட ரீதியாக ஒரு தடை இல்லையென்றால் ஆப்பு வருவது குறித்து நேற்று செய்தி வீச்சு சொல்லிக்கொண்டது. இந்த விடயத்தை தொட்ட செய்தி வீச்சு அதில் தமிழ் பேசும் மக்களின் முற்றங்களிலும் அரசியல்வாதிகள் என்ற பெயரில் இருக்கும் சில கில்லாடி முகங்கள் குறித்தும் தொட்டிருந்தது. இவ்வாறான கில்லாடி முகங்கள் தமது அரசியல் பிரவேசங்களுக்கு முன்னர் ஒரு துண்டுக்காணியுடன் இருந்தவர்களாகவும், சாதாரண அரசவணிகள் அல்லது அன்றாட ஜீவனோபாயத்துக்குரிய வருமானங்களுடன் இருந்தவர்களாகவும், ஒரு ஷாப்பிங் பேக்குடன் அகதி முகாமுக்கு சென்று அங்கிருந்து அரசியலுக்குள் பிரவேசித்தேன் என தன்னிலை விளக்கம் அளிப்பவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் என்ன மாயமோ மந்திரமோ, இவ்வாறானவர்கள் அரசியல்வாதிகளாக மாறியவுடன் எவ்வாறு பெரும் காசு பார்த்தார்கள் என்ற விடயம் இன்றும் சாமானியர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். என்ன மந்திரமோ மாயமோ, அரசியல்வாதிகளாக பலம் பெறும் இவ்வாறான முகங்கள் திடீரென வணிக அங்காடிகளின் சொந்தக்காரர்களாகவும், சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்து அவற்றின் மூலமாக வணிகத்தை நடத்தி கொள்பவர்களாகவும், உணவு விடுதிகள் போன்ற சொத்துக்களை தமது சொந்த பேரில் இல்லாமல் பினாமிகள் என்ற தமக்குரிய மறைமுகமான ஆதரவாளர்களின் பெயர்களில் குவித்து வைத்திருக்கும் முகங்களாகவும் இருக்கின்றார்கள். ஏதோ இந்த விடயம் சும்மா ஊடக பரபரப்புக்காக செய்தி வீச்சு தொடும் விடயம் என்பதாக இல்லாமல், உங்களுக்கு இந்த விடயத்தில் ஏதாவது ஐயம் இருந்தால், போதைப்பொருள் வணிகத்துடன் தொடர்புபட்டு மாட்டுப்பட்ட சோகோல் தமிழ் அரசியல்வாதிகளின் வரிசையில் இப்போது புதிதாக ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராஜா மாட்டுப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்படும் விடயத்தை நோக்கிக் கொள்ளலாம். கொழும்பின் புறநகர பகுதியான பேலியகொட பகுதியில் அண்மையில் 200 மில்லியன் ரூபாய் மதிப்பில் கொக்கைன் உட்பட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டிருந்தன. இந்த போதை சரக்கு தற்போது வெளிநாட்டில் இருந்து இலங்கையில் போதை வணிகத்தை இயக்கும் போதை கிங்பின் ஒருவரின் வலையமைப்புக்குரிய சரக்கு என்பதாகவும் தெரிய வந்தது. இந்த போதை சரக்கு பிடிபட்ட பின்னர் கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து ஸ்ரீ டெலோவின் உதயராஜா சிஐடியினரால் தூக்கப்பட்டார். இவருக்கு பின்னால் ஒரு போதை கடத்தல் வலையமைப்பு தொடர்பட்டுள்ளதான சந்தேகத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் அவர் இப்போது உள்ளே வைத்து வறுத்தெடுக்கப்படுகின்றார். கொழும்பில் இடம்பெற்ற சில மாபியா போட்டுத்தல்கள், அதாவது கொலைகள் உட்பட்ட சில முக்கிய குற்றச் செயல்களுடன் இவர் தொடர்பு பட்டுள்ளதான குற்றச்சாட்டுக்கள் மீதும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. ஆக மொத்தம் டெலோவில் இருந்து பிரிந்து தமது முன்னாள் தலைவரான ஸ்ரீ சவாரணத்தின் பெயரை நினைவுபடுத்தும் வகையில் ஸ்ரீ டெலோ என்ற அடையாளத்தில் இயங்கிய இந்த கும்பல் முன்னே ஆட்சியாளர்களின் பராமிலிட்டரி கும்பல்களில் ஒன்றாகவும் இருந்தது. செல்வம் அடைக்கலநாதனின் கீழ் இயங்கி வரும் டெலோ, பிளாட் மற்றும் EPRL ஆகியன கூட ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா படைகளுடன் இணைந்து தேசிய தலைவரின் சேனைக்கு எதிராக செயற்பட்ட ஸ்ரீலங்காவின் துணை இராணுவ பிரிவுகளாக இருந்தாலும் அவை தேசிய தலைவரின் காலத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் புகுந்து தமது பழைய செய்கைகளுக்கு பிராயச்சித்தம் தேட முனைந்த பழைய கதைகளும் உங்களுக்கு தெரிந்த கதைகளாக இருக்கக்கூடும். தலைவரின் காலத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் புகுந்த செல்வம் அடைக்கலநாதன் அண்மையில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக ஒலிப்பதிவு வெளியிட்ட ஒருவர் இதே நீர்கொழும்பில் தற்கொலை செய்து கொண்ட பின்னர் இது தொடர்பான வெளிப்படைத்தன்மை கோரிய ஊடகங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை தொடுத்ததும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறாக வெளிப்படைத்தன்மையை கோரிய ஊடகங்கள் ஒன்றாக இருந்த IBC தமிழ் குறித்து தனது நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி செல்வம் அடைக்கலநாதன் கடந்த வருடம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கோல் மூட்டல் ஒன்றை செய்ததையும் நீங்கள் இப்போது நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இப்போது அவரது டெலோவில் இருந்து பிரிந்த ஸ்ரீ டெலோவின் தலைவர் மாற்றப்பட்டுள்ளார். போதை கடத்தல் தொடர்பாக கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இவர்
மாட்டுப்பட முன்னர் இந்த விடயத்தில் 48 வயதான பெண்ணொருவர் பிடிபட்டிருந்தார். அவர் கக்கிய விடயங்களின் அடிப்படையில் தான் உதயராஜா தூக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. தமிழர்களும் உள்ள போதை வலையமைப்பில் இருக்கக்கூடிய சில முகங்களை நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு உதயராஜா முக்கிய பங்கு வைத்ததான விடயம் தற்போது வெளிப்பட்ட நிலையில் அவர் 7 நாள் தடுப்பு காவலில் வைத்து கவனிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் கனடா டொரண்டோவில் இலங்கையைச் சேர்ந்த யூடியூபரான அதாவது சமூக வலைத்தள பதிவரான 45 வயதான முகமது அஸ்கர் முகமது ரசிக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றார். பொது இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களை படம் பிடித்த குற்றச்சாட்டில் முகமது ரசிக்கை உள்ளே வைத்திருக்கும் டொரண்டோ காவல்துறை கடந்த வாரம் இவரை ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் கிரிமினல் குற்றச்சாட்டுடன் முன்னிலைப்படுத்தியதுடன் இவரது இவ்வாறான செய்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் இவர் குறித்த முறைப்பாடுகளை வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்து இவரது நிழல் படத்தையும் வெளியிட்டுள்ளது. இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் டொரண்டோ காவல்துறையை அல்லது அதன் கிரைம் ஸ்டாப்பர் மூலம் தம்மை இனங்காட்ட விரும்பாமல் தகவல்களை வழங்கிக் கொள்ளலாம் எனவும் காவல்துறை கூறியுள்ளது. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக மாறிவிடுவது போல யூடியூபர்கள் எனப்படும் சமூக ஊடகக்காரர்களில் பலர் கண்டதையும் அடித்துவிடும் நகர்வுகளில் இப்போது ஈடுபடுவதும் அவ்வாறான அடித்துவிடும் நகர்வுகளை செய்யும் வலைத்தளங்களின் பெருக்கமும் தமிழில் உள்ள செயற்கை நுண்ணறிவு தளங்களின் தகவல்களை முகநூல்களில் பதிவிட்டு அவற்றை தமது சொந்த பதிவுகள் போல காட்டும் பெரிய இடத்து வியாதிகளும் இப்போது சமூக ஊடகங்களில் இருக்கும் நிலையில்தான் இவ்வாறான சமூக ஊடகங்களால் சிறார்களுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளும் இலங்கை உட்பட்ட நாடுகளில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல நாடுகளும் தத்தமது நாடுகளில் சிறார்களுக்கு சமூக ஊடக அணுகலை தடை செய்வது குறித்த நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து அது குறித்து பலமான சிந்தனையை ஆரம்பித்துள்ள நிலையில் இலங்கையிலும் இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன. இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்களை அதாவது சோசியல் மீடியாவை தடை செய்வது குறித்து அனுர அரசாங்கமும் அமைச்சக மட்டத்தில் தற்போது வாத பிரதிவாதங்களை நடத்தி வருகின்றது. 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்த முதல் நாடாக உலகில் ஆஸ்திரேலியா பதிவான விடயம் நீங்கள் அறிந்தது. இப்போது இவ்வாறான கட்டுப்பாடுகளின் முதற்படி ஐரோப்பிய நாடுகளிலும் வந்துவிட்டது. ஸ்பெயினிலும் பிரான்சிலும் இது ஏற்கனவே சில வடிவங்களில் வந்திருக்கின்றது. இதே போன்ற தடைகளுக்கு டென்மார்க்கும் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இலங்கையிலும் விரைவில் இவ்வாறான விதிகள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சமூக ஊடகங்களுக்கு சிறார்களின் அணுகல்களை அனுமதிப்பது குறித்த புதிய விதிகளை கொண்டுவர தலைப்படும் அனுர தரப்பு எதிரணி தம்மீது முன்வைக்கும் தமது அரசாங்கம் படையினரை அவமதிப்பதான குற்றச்சாட்டுகளையும் பௌத்தத்தை இல்லையென்றால் பௌத்த சாசனத்தை அவமதிப்பதான குற்றச்சாட்டுகளையும் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிக்கும் தந்திரோபாயத்துடன் முறியடித்து வருகின்றது. அந்த வகையில் அனுர் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து இறக்கிய புத்தரின் புனித அஸ்தி கலசத்தை சிங்கள பௌத்தர்கள் தரிசிக்கவும் பார்வையிடவும் அரிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்த கொழும்பின் கங்காராமய விகாரைக்கு தொடர்ந்தும் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு செல்கின்றனர். இன்றும் அந்த திரட்சி தெரிந்தது. நாளை மறுதினம் 11 இந்த காட்சிப்படுத்தல் முடிவடைவதால் இறுதி நாட்களில் கூட்டம் கங்காராமய விகாரியை மையப்படுத்தி அலைமோதிக் கொள்கின்றது. இதற்கிடையே முன்னாள் படையினர் மற்றும் அங்கவீனமுற்ற படையினரை சுதந்திர தின நிகழ்வில் அனுர அரசாங்கம் அவமதித்து விட்டதாக ராஜபக்சக்களும் சஜித்தனி முகங்களும் பலமாக குரல் கொடுத்து அரசியல் செய்ய தலைப்படும் பின்னணியில் அந்த குரல்களுக்கும் இந்த தரிசிப்பு நிகழ்வில் தனது செய்கைகளால் கடும் பதிலடி வழங்கியுள்ளது அனுர அரசாங்கம். அந்த வகையில் போரில் காயமடைந்து மாற்றுத் திறனாளிகளாக மாறி ஸ்ரீலங்காவின் ராகம ரணவிரு சேவன நிலையத்திலும் அபிமன்சல சேவன நிலையத்திலும் மிகுந்த செத் மெதுர ஆகிய நிலையங்களிலும் தங்கியுள்ள முன்னாள் படையினரையும் கங்காராமய விகாரைக்கு கொண்டு சென்ற அரசாங்கம் அவர்களையும் இந்த புனித தரிசிப்பில் இடம்பெற வைத்து முன்னாள் படையினர் மற்றும் படையினரை கனப்படுத்தும் பணிகளை தனது அரசாங்கம் செய்வதான செய்தியை எதிரணிகளுக்கு பதிலடியாக வெளிப்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசன அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொண்டா, ஸ்ரீலங்காவின் முப்படையின் மூத்த அதிகாரிகள் மற்றும் பௌத்த மகாசங்க பிரதிநிதிகளின் நேரடி பிரசன்னத்துடன் தான் இந்த முன்னாள் படையினராக உள்ள மாற்றுத்திறனாளி முகங்கள் புனித சின்னங்களை தரிசித்த காட்சிகளை அரசாங்கம் முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி இருக்கிறது.
தமிழ் பகுதிகளில் நடத்தப்பட்ட போரால் மாற்றுத் திறனாளிகளாக மாறிய தமது முன்னாள் படையினருக்கு ஆறுதல், உற்சாகம், மனவலிமையை அளிக்கும் அதே சமயம் அவர்களின் தியாகத்துக்கும் சேவைக்குமான நன்றியுணர்வின் பிரதிபலிப்பாகத்தான் இந்த புனித சின்னங்களை வழிபடும் வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததாக அரசாங்கம் சொல்லுவதன் மூலம் எதிரணிகளின் அண்மைய குற்றச்சாட்டுக்களை, அதாவது பௌத்தம் மற்றும் முன்னாள் படையினரை அரசாங்கம் அவமதிப்பதான குற்றச்சாட்டுக்கு செயல் மூலம் பதிலடி வழங்கியிருக்கிறது என்ற தரப்பு. இதேபோல திருமலை கடற்கரையில் சட்ட விதிகளை மீறி அடாவடியாக ஒரு புத்தர் சிலையை வைத்த கசப்ப தேரர் குழாம் மீதான வழக்கும் இன்று உயர்நீதிமன்றத்தால் நாளை மறுதினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட நகர்வும் இடம்பெற்றது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கசப்ப தேரர் உட்பட்ட பௌத்த பிக்குகளுடன் 10 சந்தேக நபர்களும் திருமலை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னணியில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டதால் நாளை மறுதினம் இவர்களுக்கு பிணை கிட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுர தரப்பை பொறுத்தவரை இவ்வாறு சில வெட்டியாடல்கள் அவரது தரப்பாலும் முன்னகர்த்தப்படுகின்றது என்றாலும் அவரது ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியே மாறி மாறி நடத்தப்படும் போராட்டங்களால் அவருக்கு சில சங்கடங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அவ்வாறான போராட்டங்களை இயலுமானவரை வெட்டியாட அரசாங்கம் தலைப்படுகின்றது. அந்த வகையில் அண்மையில் 9 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திய பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் அனுரவுடனான தமது சந்திப்பை முடித்த பின்னர் தங்களது போராட்டத்தை முடித்து கொண்டாலும் அதே இடத்தில் உடனடியாகவே முல்லைத்தீவு மற்றும் கொக்குளாய் உட்பட்ட தமிழர்தாயக கடலோர பகுதிகளில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி வலைகளை இழுக்கும் கடற்தொழிலை செய்யும் சிங்கள கடற்தொழிலாளர்கள் உட்பட்ட தென்னிலங்கை கடற்தொழிலாளர்கள் தமது தொழில் முறைக்கு தடைபோடும் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தனர். கடந்த 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்று 5வது நாளாக தொடர்கின்றது. இந்த விடயத்தில் அமைச்சர் சந்திரசேகரனின் கீழுள்ள ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சு மற்றும் அரசு தலைவர் செயலக அதிகாரிகளுடன் இந்த கடற்தொழிலாளர்கள் பலமுறை பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதிலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் போராட்டம் தொடர்கின்றது. ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் வதிவிடத்துக்கு சென்று அவரை சந்தித்து முறையீடு செய்துள்ளனர். ஏனென்றால் போராடுபவர்களில் அநேகமானவர்கள் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளராக இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு ஆரம்பித்த இந்த டிராக்டர்களை பயன்படுத்தி வலைகளை இழுக்கும் முறைக்கான தடை பிரச்சனையில் இந்த கடற்தொழிலாளர்களுக்கு தமது முறைகளை மாற்றியமைக்க, குறிப்பாக உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி வலைகளை இழுக்கும் முறையை மாற்றியமைக்க 6 மாத கால அவகாசம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த கால அவகாசம் முடிந்த பின்னர் இந்த தடையை நீக்க கூறி ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில்தான் அரசு தலைவரின் செயலகத்துக்கு முன்னால் புதிய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி வலைகளை இழுக்கும் இந்த கடற்தொழில் முறைமையானது சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதால் இந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்பு இல்லை என தமிழராக இருக்கக்கூடிய சந்திரசேகரனின் கடற்தொழில் அமைச்சு நிற்கின்றது. அதாவது டிராக்டர்கள் பொருத்தப்பட்ட விஞ்சுகளை பயன்படுத்துவதற்கான தடையை நீக்க கோரும் மடேலா வலை கடற்தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்பது கடற்தொழில் அமைச்சின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டால் இந்த முறையால் பாரம்பரிய கடற்தொழிலாளர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளிலே வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அமைச்சர் சந்திரசேகரனின் கடற்தொழில் அமைச்சு இந்த விடயத்தில் இறுக்கமாக நின்றாலும் இந்த விடயத்தில் ஒருவேளை கடற்தொழிலாளர்களுக்கு சாதகமாக அனுரகுமார திசாநாயக்கா தலையீடுகளை செய்து மடேலா வலைக்காரர்களுக்கு சாதகத்தை காட்டினால் அது சந்திரசேகரனுக்கு விழக்கூடிய அடியாக மாறக்கூடும் என்பதால் நிலைமை உற்று நோக்கப்படுகின்றது. எனினும் போராட்டமும் தொடர்கின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் வெனிசுலாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான ஜுவான் பாப்லோ ஹுவானிவா நேற்றிரவு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. வெனிசுலாவில் உள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என அமெரிக்கா விடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் வகையில் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாகத்தான் ஜுவான் பாப்லோ குனேபாவும் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் அவ்வாறாக விடுவிக்கப்பட்ட சொற்ப நேரத்தில் தலைநகர் கரக்கஸின் லாஸ் சோரஸ் பகுதியில் அவர் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டமை அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தியாக மாறக்கூடும். இதனால் அது மீண்டும் வெனிசுலாவின் தற்போதைய அரசாங்கத்தின் மீது புதிய அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடும். இந்த கடத்தலுக்கு பின்னால் அரசாங்கம் இருப்பதால் ஜுவான் பாப்லோவின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இடைக்கால அரசு தலைவராக இருக்கக்கூடிய டெல்சி ரோட்ரிக்ஸ் உட்பட்ட ஆட்சி தரப்பு முகங்கள்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கடத்தப்பட்ட அரசியல்வாதியின் கட்சி குற்றஞ்சாட்டுகின்றது. 8 மாதங்களுக்கு மேலான சிறை தண்டனைக்கு பிறகு நேற்றிரவு
குவானிபா விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளது. இதேபோல வெனிசுலாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரும் நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கொரினா மச்சோடாவின் மற்றொரு கூட்டாளியான சட்டவாளரும் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் அமெரிக்க ஆதரவு பெற்ற ஒரு வழக்கறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆசிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஹாங்காங்கின் முன்னாள் ஊடக அதிபர் ஜிம்மி லாய்க்கு 20 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அவமதித்ததாக தேச துரோக குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த ஊடக கோடீஸ்வரரும் தற்போது அதே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ்தான் மிக நீண்ட தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். ட்ரம்ப் எதிர்வரும் மாதங்களில் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. 2020 லாயின் ஊடக தலைமையகத்தில் ஹாங்காங் அதிகாரிகள் சோதனை நடத்திய பின்னர் பிரித்தானிய குடியுரிமையை கொண்டுள்ள கத்தோலிக்கரான லாய் மீது தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு இடம்பெற்ற நிலையில் தான் இப்போது அவருக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இறுதியாக ஜப்பானிய பொது தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரதமர் சானே தகைச்சி நடத்திய திடீர் பொது தேர்தல் சூதாட்டம் அவருக்கு நல்ல அறுவடையையும் பலனையும் வழங்கியுள்ளது. நேற்று நடந்த பொது தேர்தலில் வாக்காளர்கள் அவரது ஆளும் தாராளவாத ஜனநாயக கட்சிக்கு, அதாவது லிபரல் டெமோக்ராட் கட்சிக்கு 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான வெற்றியை வழங்கியுள்ளனர். ஜப்பானின் நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபையில் உள்ள 465 இடங்களில் தகைச்சியின் கட்சி 310 இடங்களை தற்போது வென்றுள்ளதாக தெரிய வருகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஜப்பானில் ஒரு தனி கட்சி 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற்ற முதல் சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் மாறியிருக்கின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவை பெற்ற தகைச்சி 4 மாத காலத்துக்கு முன்னர் தான் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் என்ற வரலாற்றையும் அவர் உருவாக்கிய நிலையில் நேற்றைய பொது தேர்தலில் அவருக்கு பெரும் சூப்பர் மெஜாரிட்டி எனப்படும் 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான வெற்றி கிட்டியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.